வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஜோதிடர் மாரிமுத்துராஜ். நேர்களே, ஒரு ஜாதகத்தில் சரத்தில் பிறந்தவன் ஜகத்தை ஆழ்வான் ஒரு பழமொழி. எதன் அடிப்படையில் இது சொல்லப்பட்டது அப்படின்னா, ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்கள் சரமனையில் தான் உச்சமாகும். அப்போ ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது என்ன கிரகம் அப்படின்னா, சூரியன், சனி பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான். இப்போ மேசங்கிறது ஒரு சரமனை, இதில் சூரியன் உச்சமடைவார். கடகங்கிறது ஒரு சரமனை, இதில் குரு பகவான் உச்சமடைவார். துலாமுங்கிறது ஒரு சரமனை, இதில் சனி பகவான் உச்சமடைவார். மகரங்கிறது ஒரு ஜலமனை, இதில் செவ்வாய் பகவான் உச்சமடைவார். இதன் அடிப்படையில் தான் சரத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆழ்வான். அப்போ கவர்மெண்ட்டுக்கு உண்டான கிரகம் சூரியன், குருங்கிறது வாத்தியாருங்கிறதுல உயர்ந்த கிரகம், அப்போ வாக்கு மூலியமாக தொழில். அதே சனி பகவானுங்கிறது நீதித்துறையில் நல்ல உயர்ந்த தொழில், உயர்ந்த கெஜெடர் ஆஃபீஸர். செவ்வாய் அப்படிங்கிறது காக்கி உடை தரிக்கக்கூடியதில் பெரிய உயர்ந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய். இந்த மாதிரி கூற்றுகளுக்கு சரத்தில் பிறந்தவன் ஜகத்தை ஆழ்வான் பழமொழி. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னாலும் இந்த கிரகங்கள்லாம் நல்ல சீர்தூக்கி இருக்கணும். உயர்ந்த போஸ்ட்டு, மக்கள் பிரஜை அப்படின்னாலே சனி நல்லா இருக்கணும். நல்ல காவல்துறையில் உயர்ந்த போஸ்ட்டுக்கு செவ்வாய் கட்டாயமாக சிறப்பாக இருப்பார். கவர்மெண்ட்டில் நல்ல கெஜெடர் ஆஃபீஸர் அப்படிங்கிறதும் அந்த சூரியன் நல்ல ஜம்முன்னு இருக்கணும். இந்த மாதிரிலாம் கிரகங்கள் அமரப்பெற்று 10 கூடிய லக்கணம், எனி லக்கணம் 10 கூடிய ஜீவனாதிபதி, அந்த ஜீவனாதிபதி நன்கு அமர்ந்து இந்த சூரியன், குரு, சனி, செவ்வாய் இதெல்லாம் ஒரு ட்ராக்கில் மிங்கிள் ஆகக்கூடாது. மைனஸான பிளானட்டோட மிங்கிள் ஆகாமல் வெட்ட வெளிச்சமாக அமரப்பெற்றால் உங்களுக்கு கட்டாயமாக கவர்மெண்ட்டில் உயர்ந்த கெஜெடர் ஆஃபீஸராக வலம் வரக்கூடிய அந்த பாக்கியத்தை கட்டாயமாக ஏற்படுத்தும். அனைத்தும் எழுதப்பட்ட விதிகள். இந்த மாதிரி இருக்கிறத வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் நீங்கள் பார்த்துக்கலாம். குறைந்த கட்டணத்தில் பார்த்து கொள்ளலாம். புக்கிங் கொடுக்கப்படுகிறது. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.